அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ் என்ற நிகழ்வின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் சுருக்கத்தை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இவ்வுலக வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை பற்றி நாம் சிந்திப்பதாக இருந்தால், 5 நாட்களுக்கு முன்பாக புதன்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் நெருப்பாக கொதித்து கொண்டிருந்தது. மயக்கம் ஏற்பட்டது. பல கிணறுகளின் தண்ணீரை என் மீது ஊற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில் பல கிணற்றினுடைய நீர்களும் ஊற்றப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் என் தோழர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்யப் போகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் ஒரு தடிப்பமான போர்வையும் தடித்த துணியை தலையில் சுற்றியவாறும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் வந்து மிம்பர் மேடையில் இருந்து தன்னுடைய தோழர்களுக்கு பிரசங்கம் உபதேசம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே செய்த உபதேசத்தினுடைய கடைசி சபை என்று வரலாறு நமக்கு வர்ணிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தில், அந்த சபையில் பேசிய செய்திகள் என்ன என்று பார்ப்போமேயானால், நம்முடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி என்பது மற்ற மனிதர்களுக்கு மத்தியில் உண்டான எந்த இன்னலும் இல்லாமல், தொந்தரவும் இல்லாத ஒரு பிரிதல் இருக்க வேண்டும். மற்ற மனிதர்களுடைய மன கவலை அல்லது அவர்களுக்கு தொந்தரவு செய்து அல்லது அவர்களுக்கு இடையூறு செய்து அவர்களுடைய மனதை நோகடித்து விட்டு இந்த உலகத்தை பிரிதல் என்பது இருக்கக்கூடாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் மிம்பர் மேடையில் அமர்ந்து உபதேசம் செய்கின்ற பொழுது சொன்னார்கள், நான் என்னை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். என்னை பழிதிருத்து கொள்ளுங்கள். நான் உங்களை அடித்திருந்தால் என் முதுகை காட்டுகின்றேன், என்னை நீங்கள் திருப்பி அடித்து விடுங்கள். நான் உங்களை திட்டியிருந்தால் எனக்கு பகரமாக என்னை திட்டி விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை இந்த அறிவிப்பை செய்து கொண்டே இருந்தார்கள். கடைசியாக லுஹருடைய நேரம் வந்தது. லுஹர் தொழுகையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைத்தார்கள். மீண்டும் மிம்பர் மேடையில் ஏறி அறிவிப்பு செய்தார்கள், நான் யாருக்காகிலும் ஏதாகிலும் பகரம் தர வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நபித்தோழர் எழுந்து, நாயகமே, நீங்கள் எனக்கு 3 திருகம் தர வேண்டியிருக்கிறது என்றவுடன் அந்த திருகத்துக்கான கடனை அடைப்பதற்குண்டான ஏற்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். செய்துவிட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா தன் அடியானிடத்தில் உலகத்தில் உண்டான இந்த வாழ்க்கை வேண்டுமா அல்லது மறுமையிலே என்னிடம் உள்ளது வேண்டுமா என்று கேட்டான். ஆனால் அடியாரோ முன்னதை விட பிந்தியதை அல்லாஹ்விடம் உள்ளதையே தேர்வு செய்து கொண்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அருகில் இருந்த சிலர்கள் சொன்னார்கள், இந்த கிழவருக்கு என்ன ஆனது என்று பேச ஆரம்பித்தார்கள். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நாயகமே, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்ன இந்த செய்தி சில சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் உள்ளதை தேர்ந்தெடுத்து கொண்டதாக சொல்லுகின்றார்கள். அப்படியானால் இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது, இவர் ஏன் அழ வேண்டும் என்கின்ற பொழுதுதான் சில சஹாபாக்கள் அதற்கு விளக்கம் சொல்லிக் கொண்டார்கள். எல்லா வாழ்வியலுடைய எல்லா நிலைப்பாடுகளையும் அறிந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதனுடைய விளக்கத்தையும் அறிந்திருப்பார்கள் என்று சொல்ல, அதனுடைய நிலைப்பாடு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டும் பிரிய போகின்றார்கள் என்பதனுடைய உள்ளர்த்தத்தை வழங்கி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்து தேம்பி அழ ஆரம்பித்த அந்த நிகழ்வும், அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த உலகத்தில் பொருளாலும் இன்னும் உபகாரத்தாலும் எனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்தவர் அபூபக்கரை போன்று வேறு யாரும் இல்லை. எனவே அல்லாஹுவை தவிர வேறு யாரையாவது உற்ற நண்பனாக நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை நான் தேர்ந்தெடுத்திருப்பேன்.
ஆனால் அவர் எனக்கு இஸ்லாத்தின் வழிமுறையில் நண்பராகவும் தோழராகவும் இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த மஸ்ஜித் நபவியினுடைய எல்லா வாயில்களையும் அடைத்துவிட்டு அபூபக்கர் சித்திக் என்கின்ற அந்த வாயில் மட்டும் அது அடைக்கப்படாமல் இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நிகழ்வு 5 நாட்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளாகும். அடுத்து உண்டான 4ஆம் நாள் என்ன நிகழ்வு நடந்தது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் கவலையோடு நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.